ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஜிமின் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். எத்தனாவது பார்ட்டுன்னு தெரியல, பார்ட் 4 நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். போன எபிசோட எதோட விட்டுருப்போம் அப்படின்னா, ஜிமின் வந்து மியாவை பற்றி அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பான். அவங்க அம்மா வந்து ஷாக்காக இருப்பாங்க. அதோட தான் விட்டுருப்போம். இப்போ அதிலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஜிமின் வந்து ஆமாம்மா, நான் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு எனக்கு இருக்கா. என்னது கேர்ள் ஃப்ரெண்டா? ஜிமின், என்ன ஜிமின் நினச்சிட்ருக்க? எவ்வளோ நாளாக இருக்கா? 1 month. என்னது 1 month-ஆ? ஒரு மாதமாக இது நடந்துட்டுருக்குது. ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியல பார்த்தியா. சரி, உங்கள் அப்பா கிட்டேயாவது சொன்னியா ஜிமின்? சொன்னம்மா. அவர் என்ன சொன்னாருன்னா, உங்கள் அம்மாவுக்கு கிட்ட கேட்டு பார்த்துக்கோப்பா, அவளுக்கு ஓகேனா எனக்கும் ஓகேன்னு சொன்னாருமா அப்படின்றான். ஓ, அப்படி சொன்னாரா? அதை கூட என்கிட்ட வந்து சொல்ல பற்றியா. உங்கள் அப்பா நீலாம் கூட்டு கலவானீங்க தானே. வைனுக்காவது தெரியுமா இது? அதுவாம்மா அப்படி சொல்லி ஜிமின் இழுக்கிறான். இப்போது உங்கள் அம்மா வந்து ஒயன் கீழே வாடி அப்படின்றாங்க. நீங்களும் கீழே அப்படியே குடுக்குடுன்னு ஓடி வரீங்க கியூட்டா வந்துட்டு. என்னம்மா அப்படின்றீங்க? உங்கள் அம்மா வந்து இந்த ஜிமீனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது உனக்கு தெரியுமா ஒயன்? என்னது, ஜிமீனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதா? என்னம்மா சொல்கிற? நான் ஜிமினா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்குதா? நான் சொல்லவே இல்லைன்றீங்க. இப்போ ஜிமின் அதை பார்த்துட்டு, அடி பாவி ஏன்டி போய் சொல்கிற அப்படின்னு சொல்லி கத்துறான். உங்கள் அம்மா வந்து, என்ன ஜிமின் நீ மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி வயனையும் மாட்ட பார்க்குறியா? ஒழுங்காக தப்பு இருந்தால் தப்புன்னு சொல்லி என்ன மற்றவங்கள போட்டு கொடுக்குற பழக்கம்ன்றாங்க உங்கள் அம்மா. இப்போ ஜிமின் வந்து, இல்லைம்மா அவளுக்கு தெரியும்மா, எனக்கு முன்னாடி அவதாம்மா பார்த்தா. இல்லைம்மா அவள் போய் சொல்கிறாம்மா சொல்லி ஜிமின் அப்படியே கதறி கிடக்கிறான். நீங்கள் வந்து, இல்லைம்மா ஜிமின் என்கிட்ட சொல்லியிருந்தா அவனுக்கு வந்து 4 புத்திமதி நானே சொல்லியிருப்பேன் பார்த்தியா, அவன் என்கிட்ட சொல்லலை, அதனால தான் எனக்கு ஒன்றும் தெரியலை அப்படி சொல்லி நீங்கள் நல்லா நாங்கள் உங்கள் அம்மா கிட்ட உருட்டி விட்டுனுக்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து, சரி ஏன் ஒயன் என்னைக்காவது என்கிட்ட இந்த மாதிரி சொல்லுமா, சரி நீ போய் தூங்கடி செல்லும் அப்படின்றாங்க. நீங்களும் ஓகேம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் மேலே ஓட்டுறீங்க. ஜிமின் வந்து இவளை அப்படி சொல்லி அவன் அப்படியே பல்ல கடிச்சிட்டுன்னு நினைக்கிறான். இப்போ அப்படியே உங்கள் அம்மா வந்து ஜிமினை அப்படியே முறைச்சின்னு இருக்கிறாங்க. அப்படியே முறைச்சிக்கினே ரொம்ப நேரம் போகுது. உங்கள் அம்மா வந்து கடைசியாக, சரி ஓகே ஜிமின், நான் தான் உன் வாழ்க்கையில் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டேன், சரி நான் மன்னிச்சிருன்றாங்க. ஜிமின் வந்து, அம்மா ஏம்மா இப்படிலாம் சொல்கிற, இந்த மாதிரிலாம் பேசாத சரியா சொல்லி உங்கள் அம்மா பக்கத்தில் வந்து உட்காடுறான். உங்கள் அம்மா வந்து, சாரி ஜிமின், விடு நீ எதுவுமே பேச தேவையில்ல. நீ என்ன பண்ணு, நாளைக்கு அந்த பொண்ணை கூட்டுட்டு வா, அந்த பொண்ணுக்கிட்ட நான் எப்படி இருக்க என்ன அவள் எப்படிப்பட்டவன்னு நான் பார்த்துக்கிறேன் பேசிக்கிறேன், நீ நாளைக்கு மட்டும் அவளை வர சொல்லு ஜிமின் சொல்லி அவங்க அப்படியே எழுந்து போயிடுறாங்க. ஜிமின் வந்து, அம்மா சரிம்மா சாரிம்மான்னு சொல்லிட்டு அவன் இப்போ அப்படியே அவன் ரூமுக்கு போக பார்க்குறான். இப்போது அப்போ தான் அவனுக்கு உங்களை ஞாபகம் வருது. இப்போது இவ வந்து ஏதாவது சொல்லியிருந்தா கூட நம்ம கம்மியாக வாங்கியிருப்போம், இவளால் நம்ம அதிகமாக வாங்கிட்டோன்றான்னு சொல்லி இப்போ உங்கள் ரூமுக்கு அவன் வேகமாக வரான். வந்து கதவு தந்துட்டா நீங்கள் ஜாலியாக அங்கே உள்ள ஃபோன் நோண்டுங்கிறீங்க. இப்போ வந்து உங்கள் ஃபோனை பண்ணிக்கிட்டு, ஏன்டி எங்கே போய் சொன்னேன்? பின்ன நான் உண்மையை சொல்லி நானும் மாட்டணுமா? நீ தான் அந்த சிலுகை பண்ணின்போ. என்ன சொன்ன வயன்? என்ன சொன்ன கேட்கல, யார் அது? மியா தானே உனக்கு பிடிக்கும், நீ தானே. நானா மியா கூட இருக்க போகிறேன், நீ தான் இருக்க போகிற, அப்படின்னா நீ தான் மாட்டணும், நான் இதுக்கு மாட்டணும் வயன். அதுக்கு ஜிமின் இப்போது, பாரு எப்படி என்னோட ஒயன் பேசுதுன்னு சொல்லி எல்லாம் எனக்கு தெரியும், அந்த ஜங்குக் சகவாசன் தான், அவன் தான் உனக்கு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பான். ஜிமின் என்னை பற்றி ஏதாவது பேசு, என்னோட செல்லத்தை பற்றி ஏதாவது பேசுனேன் அவள் தான் நான் டென்ஷன் ஆகிடுவேன்றீங்க. என்ன இப்போ அவனும் ஏதாவது சொல்கிற போகிறவன், ஏன் ஒயன் இப்படி பண்ணேன்? சரி விடு ஜிமின், ஏன் இப்படி கோவப்படுற? இப்போல்லாம் ஓவராக ரத்த கொதிப்பு உனக்கு ஆச்சுன்னா நீ சீக்கிரமாக கிழவன் ஆகிடுவேன் ஜிமின். ஒயன் ஐயோ சரி சொல்லிட்டு அவள் கிளம்புறான். நீங்கள் வந்து, ஜிமினா நில்றா, சொல்லு என்னாச்சு? அதுவா, அது வந்து மியா வந்து நாளைக்கு வீட்டுக்கு வருவா. என்னது, அவ ஏன்டா வீட்டுக்கு வரா? என்னது அவளா? இல்லை மியா ஏன் வீட்டுக்கு வராங்க,
ஓ! அதுவா அம்மா தான் சொன்னாங்க. ஏன் நாளைக்கு மியாவ வர சொல்லு, நான் மீட் பண்றேன்னு சொல்லி. ஸோ அதனால தான். ஓ! அப்படியா? சரி வரட்டும் வரட்டும்ன்றீங்க. ஏன் மூஞ்சி ஒரு மாதிரியா போகுது? இல்ல ஜிமின், இல்ல ரொம்பவே ஹாப்பி தான். கிளம்புடா அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே ஜிமின துரத்தி விடுறீங்க. போய் படுத்துட்டு உங்க பெட்ல, ஐயையோ! நாளைக்கா வந்து என்ன பண்ண போறா? ஒரு வேளை காலேஜ்ல நடந்தத சொல்லிடுவாளோ? ஹ! சொன்னா நம்ம ஏதாவது ஒரு பேக்கப் பிளான் வச்சுக்கணும் அப்படி சொல்லி நீங்க அப்படியே ஈவலா திங்க் பண்ணின்னு இருக்கிறீங்க ராத்திரி தூங்காம உட்காந்துக்கிட்டு. இப்போ அப்படியே நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க. இப்போ தயம் கிட்டேருந்து உங்ககிட்ட கால் வருது. இப்போ நீங்க ஃபோன் எடுத்துட்டு, ஹலோ யார் இது? ஆ தயாங்க அப்படின்றான். ஏய் தயம், உனக்கு எப்படிடா நம்பர் கிடைச்சது? அதான் உன் கூட ஒருத்தன் சுத்துறானே அவன் தான் குத்தான். ஜங்குக்கா? அவன்லாம் அப்படி தர ஆளு கிடையாதே. அவன் தான் குத்தான். இப்போ என்ன அதுக்கு? சரி சரி சொல்லு தயம், என்ன உனக்கு இப்போ? அதுவா? ஆமா, ஏன் இந்த மியா பொண்ணு அங்கே வந்து தலையை வெட்டின ஆடு மாரி துடிச்சின்னுக்குது? என்ன இப்போ அதுக்கு? என்ன வீட்டில் நடந்தது? என்ன ஜிமின் பிரேக்கப் பண்ணிட்டானா? டேய் தேங்கா, அதெல்லாம் இல்லைடா. நாளைக்கு மியாவை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஐயய்ய, என்ன ஏன் உங்கள் வீட்டில் சனினை கூப்பிட்டு வீட்லேயே உட்கார விட்டுப்பாங்க போல. டேய் சும்மா இருடா தேவங்க, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே பயமாக இருக்குது. சரி விடுவேன், நாளைக்கும் நானும் வரேன் அந்த சைக்கோ கூட. அப்படியா தேயாங்? வா வா அப்படின்ட்டு இனி ஓகே ஓகே சரி நான் வைக்கிறேன், இதுக்கு தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தேயாங்க வைக்க போகிறான். நீங்கள் வந்து நல்லா பொண்ணு மாரி காசிப் கேட்குதான் லாக்கிவேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஃபஸ்ட் டே தேவங்க வந்துடுறான் ரொம்ப சீக்கிரமாகவே. அன்றைக்கி வந்து லீவு தான் காலேஜு. இப்போது தேவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு, ஏய் பையன் எப்படி இருக்கிறடி அப்படி சொல்லுங்க. அவன் அப்படியே கட்டி பிடிக்கலான்னு வரான். நீங்கள் வந்து, டேய் அம்மா மட்டும் பார்த்தாங்க உன் தலையை சீவிடுவாங்கடா. ஓ சரி சரி ஆண்டி தப்பா நினச்சிருவாங்க சொல்லி அவன் போய் சோஃபாவில் போய் உக்காடுறான். இப்போது உங்கள் அம்மா வராங்க. வந்துட்டு, ஐயோ தேயாங்க, ஏன்ப்பா தம்பி இவ்வளோ நல்லா வரல? இந்த ஜிமின் பையன் பண்ணத்தை கேட்டியாப்பா? அவன் என்ன பாரு என்கிட்ட சொல்லாமல் அவன் என்ன பண்ணியிருக்கான் பாரு. உன்னை மாதிரி நல்ல புள்ள யாராவது அங்கே வருவாங்களா? தங்கமான புள்ள. அவன் வயசு தானே உனக்கும். பாரு நீ எப்படி இருக்கிற, அவன் எப்படி இருக்கிறான் பாரு. என்ன 2 வயசு தான் குறைச்சிருக்கிற, என்ன இப்போ அதுக்கு அப்படி சொல்லி உங்கள் அம்மா தேவங்கிட்டே பேசின்னு இருக்காங்க. நீங்கள் வந்து அவனோட மண்டவாளம் தொண்டவாளம் தெரிஞ்சால் நம்ம அம்மா இப்படி பேசாது அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே சிரிச்சின்னு இருக்கிறீங்க. தேவங்க வந்து உங்களை முறைக்கிறான் நான் அப்படின்றான். ஒன்றும் இல்லைப்பா அப்படி சொல்லி 2 பேர் கண்ணாலேயே பேசிக்கிறீங்க. இப்போது ஜிமின் வரான். ஜிமின் வந்துட்டு, டேய் நான் நீ மட்டும் தனியாக வந்துக்கிற, நான் மியா வரலையா? அது மூஞ்சில் 4 நிப்பான் பெயிண்ட் அடிச்சிங்கன்னு நாளைக்கு தான் வரும். அதனால தான் இங்கே நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். டேய் தேவங்க என்ன மரியாதை இல்லாமல் பேசின்னு இருக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமினா, அது அக்கா தானே விடு, அதை நான் தானே திட்டிட்டு போகிறேன்னா உனக்கு. சரி விடு, நீ உன் அக்கா அப்பனை திட்டிட்டு போ பண்ணிட்டு போன்னு சொல்லி ஜிமின் இப்போ அப்படியே கிச்சனுக்கு போயிட்டு அவன் தனியாக போய் சாப்பிட்றான். நீங்கள் வந்து தேவ் நீ சாப்பிட்லையா? அதெல்லாம் இல்லை, நான் காலையில் ஃபுல் கட்டிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆண்டி கையில் செஞ்ச மாதிரி எங்கேயும் வராதில்ல, அதனால் ஆன்ட்டிக்கிட்டேயும் நான் சாப்பிட்லான்னு வந்தேன். தேவங்க என்னப்பா நீ இப்படிலாம் பேசுகிற? ஐயோ பாத்தியா வயன், நான் எவ்வளோ உங்களுக்கு கஷ்டப்பட்டு செய்கிறேன். ஆனால் தேவங்க மட்டும்தான் அதை நல்லா புரிஞ்சு அவன் மட்டும்தான் ஒழுங்காக ரசிக்கிறான். நீங்களும் இருக்கீங்க ரசனை கட்ட பசங்க அப்படி சொல்லி உங்கள் அம்மா நல்ல தேவங்க நல்லா ஏற்றி விட்டுன்னு இருக்கிறாங்க தேவங்க. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமான்னு சொல்லி ஒயன் சொல்லுது. தேவங்க ஒயனை பார்த்துட்டு, பார்த்தீங்க ஆண்டி பாருங்க, ஏன் முன்னாடியே உங்களை பார்த்து இந்த மாதிரி சொல்கிறானா, நான் இல்லாதப்போ உங்களை பார்த்து என்ன சொல்லுவான்னு சொல்லி தேவங்க வந்து நல்லா ஏற்றி விட்டுன்னு இருக்கிறான் அவங்க அம்மாவை. உங்கள் அம்மா வந்து, ஆமாம் சே தேயோங்க மாரி எனக்கு ஒரு பையன் இருந்துக்கலாம், நான் செய்கிறதெல்லாம் பாராட்டுற மாதிரி சொல்லி உங்கள் அம்மா நல்ல தேவங்க கொஞ்சிங்கன்னு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஐயோ என்னோட தாயா இவன் அப்படி சொல்லி நீங்களும் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிருக்கும். நேயா தான் இப்போ வரா, காரில் தான் வந்து இறங்குறா கேப் புக் பண்ணி. இப்போது ஜிமின் வரான். ஜிமின் வந்து ஆமாம் வந்துட்டா பாருமான்றாங்க. உங்கள் அம்மாவும், டே
வரட்டும்டா, ஏன்டா இப்படி பண்ணுற சொல்லி உங்கள் அம்மாவும் ஹாலில் உட்காந்துட்ருக்குறாங்க. ஜிமினோட அப்பான்னு எல்லாரும் உட்காந்துட்ருக்கிறீங்க இப்போ ஹாலில். இப்போ மியா வர சொல்லவே ஒரு மார்க்கமாக தான் ட்ரெஸ் பண்ணின்னு வரா. நீங்கள் வந்து தயவுங்கிட்ட டேய் தயவுங்கு ஏதாவது கொஞ்சம் நல்லா போட்டு வர சொல்ல வேண்டியது தானடா. என்னடா சில்க் மாரி ட்ரெஸ் பண்ணு வந்துக்கிறா. ஏய் அதான் வயனு, நானும் அதான் சொன்னேன். அது எப்படின்னா போட்டுன்னு வரட்டும், நான் எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு வந்து திட்டு வாங்கட்டும் அது அப்படி சொல்லி இப்போ தயங்கும் வயனும் நல்லா 2 பேரும் கதை பேசின்னு இருக்குதுங்க. இப்போ உங்கள் அம்மா வந்து என்ன அங்கே பேசிகிட்டு இருக்கிறீங்க, வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டுருக்காங்க, என்ன இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு அப்படி கத்துறாங்க தான். நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மியாவை தான் பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ மியா வந்து அப்படி நடந்து வந்து உங்கள் முன்னாடி நல்லா திமிரா உட்காருது. நீங்கள் வந்து இப்போது ஓரக்கனால உங்கள் அண்ணனை பார்க்குறீங்க, பார்த்தா அவன் ஏற்கனவே மியாவை தான் பார்த்துட்ருக்குறான். ச்சே என்னடா இவன் இப்படி திரும்பி மாறிட்டாடே சொல்லி நீங்களும் அப்படியே மியாவை ஒரு மாதிரி பாவமாக பார்த்துன்னு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் கேட்குறாங்க, எவ்வளோ நாளாக உனக்கு ஜிமினை தெரியுமா? ஆண்டி எனக்கு வந்து 1 month தான் தெரியும் ஆன்ட்டின்னு ஒரு மார்க்கமாக சொல்லுது. தேவங்க வந்து சிரிச்சிக்கினே இருக்கிறான். நீங்கள் வந்து தேவங்களோட தொடையை பிடிச்சி கிளி ஒருங்கிட்டே சும்மா இருட்டா அப்படின்னு. இப்போ உங்கள் அம்மா வந்து ஓ அப்படியாம்மா, அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் பிளான் என்ன நினைக்கிறேன்? ஆண்டி நான் வந்து ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்தலான்னு நினைக்கிறேன். ஓ அப்படியாம்மா, நல்ல ஒரு முடிவுமா அப்படி சொல்லி உங்கள் அம்மாவும் அவகிட்ட பேசிகிட்டே இருக்கிறாங்க. உங்கள் அம்மாக்கே தோணுது அவகிட்டேருந்து ஒரு மாதிரியான பேட் வைப் வருது. இருந்தாலும் பரவாயில்ல, பையனுக்கோசம் அந்த பொண்ணு என்னதான் பண்ணுது பார்க்கலாம். ஏன்னா பார்த்த உடனே ஒரு புக்கை ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல, கொஞ்ச நாள் போகட்டும் அப்படி சொல்லி உங்கள் அம்மாவும் விடுறாங்க. இப்போ உங்கள் அம்மா மியாவை வந்து சரி வாம்மா, உனக்கோசம் தான் பெரிய டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், வா சாப்பிட்லான்னு சொன்ன உடனே மியா போதோ இல்லையோ தேவாங்க முன்னாடி எகிரி குச்சி போயிடுறான். நீங்கள் வந்து ச்சே இந்த குரங்கு நம்ம மானத்தை வாங்கவே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அப்படியே போகிறீங்க. எல்லோரும் சிரிச்சின்னு இருக்கிறாங்க. இப்போ தேவங்க வந்து அங்கே நல்லா வெளுத்து வாங்கின்னு இருக்கிறான். மியா வந்து அங்கே இருக்கவே பிடிக்காத மாரி இருக்கிறான். அந்த மியா பக்கத்தில் தான் போய் ஜிமின் உக்காந்துக்கிறான். உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறான். மியாவும் ஒரு மாதிரி பண்ணுது. இதை வந்து ஜிமினோட அம்மா நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் பேசிக்கலான்னு விடுறாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு மியாவும் கிளம்பிடுது. இப்போது ராத்திரி டைமு உங்கள் அம்மா வந்து புக் படிச்சிட்ருக்குறாங்க. இப்போது ஜிமின் வந்து அம்மா நான் உள்ளே வரலாமா கேட்குறான். வா ஜிமினா. அம்மா என்னம்மா மியாவை பற்றி? ஒன்றும் இல்லை ஜிமின், நல்ல பொண்ணாக தான் தெரியுறா. அவளை இன்னும் வர சொல்லு, நல்லா வயன் கூடலாம் மிங்கிள் ஆக சொல்லு சரியா? ஓகேம்மா சொல்லி அவனும் வெளில போகிறான். நீங்கள் வந்து ஜிமினை பார்க்குறீங்க. என்ன ஓவராக மூஞ்சில் இப்போ 100 volts பல்ப் எரியுதுன்றீங்க. போடி, எங்கள் அம்மா என்ன வார்த்தை சொல்லிட்டாங்க தெரியுமா? என்ன சொல்லிச்சு? என்ன மியாவும் உன்னையும் பிரிக்க சொல்லிட்டாங்களா? அடி பாவி, என்னடி உனக்கு ஆசை? வாயில் போடுன்னு தொலைவ சொல்கிறான். சொல்கிறா என்ன அம்மா சொன்னாங்க? அம்மா வந்து அவள் வந்து ஒரு நல்ல பொண்ணா, அவளை வந்து அப்புறம் என்ன திருப்பி வீட்டுக்கு வர சொன்னாங்க, உன் கூட வேற மிங்கிளாக சொன்னாங்க. ஓ அப்படியா, நான் வேற என்னவோ எதிர்பார்த்தேனே. அப்புறம் வையன் நீ என்ன பண்ணு, நீ வந்து மியா கிட்ட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிடு சரியா? 2 பேரும் நான் வந்து சேர்த்து வச்சு பார்க்கணும். ஓ அப்படியா ஜிமின், ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே ஐயோ இப்படி சொல்லி நீங்கள் வீட்டுக்கு அப்படியே உங்கள் ரூமுக்கு போய் உட்காந்துட்டு இப்போ அப்படியே தேவங்க தான் கால் பண்ணுறீங்க. இப்போ தேவங்க வந்து உங்கள் அம்மா என்னடி சொன்னாங்க? எங்கள் அம்மா வர மியா வந்து நல்ல பொண்ணா வல்ல பொண்ணா நாகரிகம் தெரிஞ்ச பொண்ணாட்டா சொல்லி நீங்கள் அழுதுட்டுருக்கிறீங்க. தேவங்க வந்து நானும் ஆன்ட்டினும் இன்டெலிஜென்ட் நினச்சேன்டி, என்னடி ஆன்ட்டி கடைசியில் இப்படி பண்ணிட்டாங்க? தேவாங்க காலையில் எங்கள் அம்மாவை அப்படி புகைஞ்சு தண்ணிட்டு என்ன நீ இப்படிலாம் பேசின்னு இருக்கிற? அது விடு சொல்லி 2 பேரும் அப்படியே பேசின்னு இருக்கிறீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அன்றைக்கி வந்து லீவாக தான் இருந்திருக்கும். நீங்கள் வந்து தனியாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங் போயிருப்பீங்க. ஜங்கோ கூட தான் போகிறீங்க. நீங்களும் ஜங்கோக்கோ நல்லா சுற்றி பார்த்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு மாலில் சுற்றிட்டுருக்குறீங்க. அப்படியே சுற்றிட்டுருக்க சொல்ல நீங்கள் திடீர்னு மியாவை பார்க்குறீங்க. அவள் வந்து வேற ஒரு பையன் கூட நின்றுட்டுருக்குறான். நீங்கள் நினச்சிருப்பீங்க அது தேவங்கன்னு, ஆனால் அது தேவங்க கிடையாது. இப்போ அப்படியே பக்கத்தில் போய் பார்ப்பீங்க. போய் பார்த்தா
மியா வந்து அந்த பையன் கூட ரொம்பவே க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னடா இது மார்க்கமாக சுற்றுறாளே இவ அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறீங்க. தேவைப்படும் ஒரு நாள் சொல்லி. இப்போது ஜங்குக்கு வந்து ஏய் அது இந்த மியா பொண்ணு தானே, நான் உங்கள் அண்ணன் ஆளுன்னு நினச்சா வேற ஒருத்தவங்கள்ட்ட சுற்றின்னு இருக்குதே, சரி இல்லையே. டே ஆமாம் ஜங்குக்கா, இல்லை ஒரு வேளை நீ எனக்கு பாய் பெஸ்டி மாரி அந்த மாரி பாய் பெஸ்டி இருக்கலாம்ல. இல்லை இப்போ பாரு, பாய் பெஸ்டினா நான் வந்து உன்னோட இடுப்பில் கை வச்சா நீ என்ன பண்ணுருவ, இந்த மாடி மேலே வந்து என்னை தள்ளி விட்டுருவேன். அங்கே பாரு அவன் எங்கெல்லாம் தடவுறான் பாரு, என்ன மியா மூடின்னு இருக்குது. இல்லை ஜங்குக்கா, நம்ம பார்த்துட்டு உடனே சொல்ல முடியாதுல்ல, ஒரு வேளை அவளோட லவ் லாங்குவேஜ் ஃபிசிக்கல் டச்சாக இருக்கலாம், என்ன பண்ணுறது, சரி விடு வடை போகலாம் சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மியாவை மறைச்சிட்டு போகிறீங்க. உங்களுக்கு அப்படியே அந்த தாட் தான் ஓடிட்டுருக்குது, என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணுது, நம்ம அண்ணன் இப்படி நம்புறானே, நம்ம அண்ணனுக்கு அப்புறம் இந்த பொண்ணு திருந்திடும்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணுதே அப்படி சொல்லி நீங்கள் ஒரு மாதிரியாக தான் இருக்கிறீங்க. அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறமா இப்போது வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போனால் அப்போ கூட ஜிமின் வந்து மியா கூட தான் பேசிகிட்டு இருக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்துட்டு ஷோபா நம்ம அண்ணன் ரொம்ப பாவம்பா அப்படி சொல்லி நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ நானும் ஜெமினியும் தப்பு சொல்ல முடியாது, அவன் காதலில் விழுறது தப்பு கிடையாது அப்படி சொல்லி நீங்கள் அதே யோசிச்சுட்டு தூங்கிடுறீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் அப்படியே கேஃபிடேரியாவில் தான் இருக்கிறீங்க. இப்போது திடீர்னு அந்த மியா குரூப் வருது. வந்துட்டு ஏய் உன்கிட்ட சொன்னல அப்பயே தேயாங் கூடலாம் பேசல வேலை வச்சுக்காதன்னு சொல்லி, நான் நேற்று வீட்டுக்கு வரேன், நீயும் தேயாங் ஒன்று அப்படியே டாம் அண்ட் ஜெரி கப்பல் மாரி ஓவராக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க ரெண்டு பேரும்? நாங்கள் தான் நினச்சிட்ருக்குறோம். இல்லை நாங்கள் ஒன்றும் நினைக்கலையே, நீ என்ன தப்பா நினைக்கிறேன், நினச்சா காயா போட்டிருப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிற உடனே ஜங்குக்கு வந்து வயனு போதுண்டி எந்த படத்தில் இதை பார்த்தேன், டே ஜங்குக்கா நல்லா கெத்தாக பேசல, இந்தமாரி டேமேஜ் பண்ணக்கூடாதுடா கம்முனுறோம் அப்படின்றீங்க. மியா வந்து நான் உங்ககிட்ட சீரியஸாக பேசிகிட்ருக்குறேன், இன்னும் நீ சும்மா நான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கிற. அப்புறம் நேற்று நான் உன்னை மாலில் பார்த்தேன்டி, அந்த பையன் கூட நான் இருந்தால் உனக்கு என்னடி நோக்குது? நீ கூட தான் ஜங்கு கூட இருக்கிற, ஜங்குக்குனா உன்னுடைய தோவுதோ அப்படின்னு மியா சொன்னோன்னு உங்களுக்கு சமூகம் வந்துடுது. என்ன மியா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாதே, என்னோடய அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு பார்க்குறேன், தயவு செஞ்சு என் போயிடேன் அப்படின்றீங்க. நிறுத்துடி. நீ என்ன பண்ண, நீ ஃபோட்டோ எடுத்ததையும் நான் பார்த்தேன், ஒழுங்காக அதை டிலீட் பண்ணிவிடு. நான் டிலீட் பண்ணலன்னா என்னடி பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே திமுறை கேட்டோடனே அவள் அப்படியே படால்னு உங்களை அச்சிடுறா. அவள் நீங்கள் வந்து அப்படியே கீழே அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிட்டீங்க. அப்போ அச்ச உடனே நீங்கள் அப்படியே நின்றுருந்தீங்க. இப்போ அப்படியே ஜங்குக்கு வந்து என்ன இவ்வளோலாம் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இந்த பக்கத்தில் இருக்கிற சேர் எடுப்பான். அவன் அதுக்குள்ளே அந்த மியா பொண்ணு ஓடி போயிடுது. இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணிலலாம் அப்படியே தண்ணி நிற்குது. ஜங்குக்கு வந்து நீ திருப்பி அடிக்கிறாள் தானே, ஏன்டி அவளை திருப்பி அடிக்கலை அப்படியே நீங்கள் அப்படியே கண்ணில் அப்படி கண்ணில் ரெண்டாவது உங்களுக்கு. நீங்கள் வந்து ஜங்குக்கா வா நம்ம கிளாஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு கிளாஸில் போய் உட்காடுறீங்க. உட்காந்துட்டு வயன் என்னடி ஆச்சு உனக்கு, விட்ரா, ஏற்கனவே ஜிமினோட கேர்ள் ஃப்ரெண்டு இந்தமாரி பண்ணுறான், நான் என் அண்ணன் கிட்ட சொன்னேன் என்ன வருது, அப்புறமா அவங்களுக்கும் மியாவுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது, விடு ஜங்குக்காக சொல்லி நீங்கள் அப்படியே சோகமாக உட்காடுறீங்க. நீங்கள் ஜங்குக்கு அப்படியே சனி இவ சொல்லனா என்ன, நான் சொல்கிறேன்னு சொல்லி அவன் ஒரு பிளானில் இருக்கிறான் அவன். இப்போது இதோடைய இந்த எபிசோட் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு மொக்க கதையில் பார்க்கலாம். ஸோ பை.